செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். தேர்வு மதிப்பெண் பட்டியல் திருத்தத்திற்கு கடைசி வாய்ப்பு. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு, தற்காலிக மதிப்பெண் சான்றிதழில் பெயர், பிறந்த தேதி உள்ளிட்டவற்றில் சில பள்ளிகளில் உரிய திருத்தம் செய்ய முடியவில்லை என கூறப்படுகிறது. இதை சுட்டிக்காட்டியுள்ள அரசு தேர்வுத்துறை இயக்குநர் லதா, மதிப்பெண் பட்டியலில் உரிய திருத்தங்கள் செய்து சான்றொப்பமிட்டு அரசு தேர்வுகள் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் ஜூன் 13க்குள் அளிக்க தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். காலை உணவு மற்றும் நன்னறி வகுப்பு மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியீடு. பள்ளிகள் திறக்க நிலையில் முதல்வரின் காலை உணவு திட்டத்தின்படி குறித்த நேரத்தில் குழந்தைகளுக்கு உணவு வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. மதிய உணவு இடைவேளை முடிந்த பின் 20 நிமிடம் வரை பருவ இதழ், செய்தித்தாள், பள்ளி நூலகத்தில் உள்ள நூல்களை வாசிக்க செய்ய வேண்டும் என வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. வாரத்திற்கு ஒரு பாடவேளை நன்னறி வகுப்பு ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகள் ஜூன் 30ஆம் தேதி திறப்பு. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஜூன் 30ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. +2 முடித்த மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பல்வேறு துறைகளில் படிக்க விண்ணப்பித்துள்ளனர். இதற்கான பொது கலந்தாய்வு ஜூன் 4ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை நடக்கிறது. அதன் பின் மாணவர் சேர்க்கை நடந்து முடிந்தும் ஜூன் 30 முதல் வகுப்புகள் தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோவில் 320 காலி பணியிடங்கள், விண்ணப்பங்கள் வரவேற்பு. BE, BTech பட்டப்படிப்பு முடித்திருந்தால் போதும் விஞ்ஞானி வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். மொத்தம் 320 காலி பணியிடங்கள். மேல விவரங்களுக்கு www.isro.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ஜூன் 25இல் இந்தியா, அமெரிக்கா இடையே ஒப்பந்தம். வர்த்தகம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அமெரிக்க அதிகாரிகள் அடுத்த மாதம் இந்தியா வர உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. சமீபத்தில் மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் USA சென்று வந்த நிலையில் இந்த தகவல் பரவி வருகிறது. ஜூன் 25ஆம் தேதி இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. USAவில் இந்தியா இறக்குமதிகளுக்கான 28% வரி ஜூலை 8 முதல் அமலாகிறது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.